எல்லோரும் நலமுடன் வாழ திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசியோடு நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி வான் உயர வரப்புயரும், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர்ந்தால் குடி உயரும். என் மாணவர்கள், நீங்கள் உயர்ந்தால்தான் நான் வளருவேன், உங்கள் வளர்ச்சியை என் வளர்ச்சி என்று தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது மானசீக குரு அவர்களையும் பொற்பாதங்களை வணங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 48வது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற ஜோதிட மகான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இங்கே மேலும் உரையாற்ற காத்திருக்க கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அணிவிக்க தான் இதில் பிறந்திருக்காரு. அதானே அவருடைய ஜாதகத்தை சொல்லக்கூடியது. ஐயா அதானே சொல்லும். மொத்தம் ஜாதகத்தில் என்ன இருக்கும்? 12 கட்டம், 9 கிரகம், ஒரு 108 பாதம், அப்புறம் 4 நட்சத்திரம், திதி கரணங்கள்லாம் உள்ள இணைச்சி நம்ம சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இதில் அந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. பாக்கி இருக்க 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. அதில் 2 கிரகங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு வீடு பேர். சந்திரன் சூரியனுக்கு ஒவ்வொரு ஆட்சி வீடு, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 ஆட்சி வீடு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஆட்சி, உச்சம், நீசம், அப்புறம் பகை, சமம், அது ஒரு டாபிக் அப்படி இருக்கட்டும். ஆனால் மெயினாக பார்க்குறது ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஆட்சியாக இருந்தால் ஒரு கிரகம் எங்கே உச்சமாக இருக்கோ அதனுடைய மொத்தத்தில் 7ஆம் பாவத்தில் தான் எல்லா மனிதருமே செய்கிறான், நீசமாக இருக்கான். இது உலகத்திலும் தத்துவம் எடுத்தான். உண்மையா இல்லையா? எல்லா மனிதர்களுமே அந்த கிரகமாக இருந்தாலும் சரி, நம்மளும் கிரகம் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகத்தன்மை நம்மகிட்ட இயக்கிட்டு இருக்கோம். நாம் இருங்கன்னா நம்ம இவங்க 25 பேர் இருக்கணும்னா 25 பேருக்கும் வேறு வேறு ஆக்டிவிஷனில் இருந்துகிட்டே இருப்போம். நாளும் கோளும் நம்மளை என்ன செய்ய வழி நடத்தும். அதே மாதிரி ஒவ்வொரு உச்சம் பெற்ற கிரகங்களும் அதனுடைய 7ஆம் இடத்துல நீசம் இருக்குது. இது பொதுவான ஒரு விதி. ஆனால் இந்த ஜோதிடத்தில் ஏகப்பட்ட ஒரு அளப்பரிய விஷயங்கள், அது பெரிய கடல். ஆனால் நமக்கு என்ன தேவையோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, என்னெல்லாமோ ஜாமான் இருக்குது, அவ்வளோ திரும்ப வாங்குவோமா? நமக்கு என்ன தேவை அதை மட்டும் வாங்கிட்டு போய்ட்டுருப்போம். அதை மட்டும் சொல்லுவோம். என்னுடைய சிற்றறிவுக்கு என்னுடைய குருநாதர் அவர்கள் எனக்கு அளித்த ஒரு சில ஞானத்தின் மூலமாக நான் படித்ததை ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இங்கே பகிர்ந்தளிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி என்ன சொல்லுவோம்னா, சிலர் ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வருவான். ஐயா என்ன சூரியன் உச்சம், சரி, சந்திரனும் உச்சம் இருக்கட்டும், செவ்வாயும் உச்சம். இப்போ என்னப்பா சொல்கிற, என் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் மிச்சமும் இல்லை, நான் அப்படி தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதே இது அவன் என்ன சொல்கிறா, இன்னொருத்தன ஜாதகத்தை பார்க்கும்போது நீசமாக இருக்குது, ஆனால் அவன் வந்து வாழ்க்கையில் டாப்பில் இருக்கான், கொடிக்கட்டு பிறத்திருக்கான் அப்படி. ஏன்னா உச்சங்கிற ஒரு டாபிக், உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெரிய மனிதன் சொசைட்டியில் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க ஒரு சொகுசான ஒரு விஷயத்தில் போகிறத யாருமே பெருசாக நினைக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க யாருமே. உண்மை தானே? அடிமட்டத்தில் இருந்து டக்குன்னு ஒருத்தன் மேலே போகிறாங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய நபராக கண்டிப்பாக மாறுவோம். இது எப்படி நடந்து என்ன நிகழ்ந்துங்கிறது தான் அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்யும். இப்போ குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு நம்ம அந்த சப்ஜெக்ட் உள்ள போய் எப்படி நிகழணும். ஒரு மிதுன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி என்ன செய்யாருன்னா நீசம். மிதுன லக்ன ஜாதகம் லக்னாதிபதி யார்? புதன். மீனத்தில் நீசமாகார். 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் நீசமாகார், விருச்சிக ராசி. அப்போ ஆரம்பத்தில் இவருக்கு கல்வி, புதன் நீசமாக இருந்ததில்ல, கல்வி வரல, படிப்பு வரல, அவளுக்கு வேண்ட வேலை செய்யலை. அப்புறம் ஆசிரியர்களை ஒரு ஸ்டேஜுக்கு போகிற இவரை வச்சு மேய்க்க முடியாது, இந்த மக்கு பையன் இது வேலைக்கு ஆகாதில்லை. அவங்களுக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த ஆளை என்ன செஞ்சிருப்பா, இந்த பையனை கூட்டிட்டு நீ பேர் வேறு எங்கேயா போய் ஏதாவது வேலை தொழிலை வேலை செய்ய கற்றுக் கொடுத்தா பின்னாடி அதை வச்சு பொழைச்சிக்கிடுங்க, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நபர் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆசிரியர்களாக புறக்கணிக்கப்பட்ட நபர், ஆசிரியர்களாக துரத்தி விடப்பட்ட நபர், பின்னாளில் மிகப்பெரிய இயற்பியலில் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இயற்பியல், வேதியியல் உபகரணங்களை செய்து கொடுத்து இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்கார். பிசிக்ஸில், பௌதீகத்தில் மிக புரட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ரிலேட்டிவ் தத்துவத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். அவர் யார் தெரியுமா இருக்கு உங்களுக்கு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் இறந்த பிறகு அவரோட மூளையை திருடி கொண்டுட்டு போய் ஆய்வு செய்தாங்க.
அந்த அளவுக்கு புதன் நீசமான ஒரு நபர், லக்னாதிபதியாகவே நீசமார். ஆனால் அவர் பின்னால் என்ன சொன்னால் அறிவுசார் விஷயத்துக்காக நோபல் பரிசு பெறுறார். அவருடைய ஆராய்ச்சிக்காக புதன் நீசமான ஒரு நபர் அவருடைய ஆராய்ச்சிக்காக பின்னால் என்ன செய்யார், இன்றைக்கும் விஞ்ஞான உலகத்தில் இயற்பியலில் ஒரு புரட்சி ஏற்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கும் அந்த தத்துவம் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தோம்னா அவர் ஆரம்பகால வாழ்க்கை தான், அவருக்கு புதன் நீசம். அடுத்த எடுத்துக்கிட்டோம்னு வச்சுடுங்க, நாம் எல்லாம். ஆனால் நம்முடைய மகா பெரியவர் இருக்கார்ல, நமது ஞானி, அவருக்கு சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சமாக இருக்க சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சிருக்கணும்ல, அவர் அனுபவிச்சாரா? அனுபவிச்சாரா இல்லையா? நீங்கள் சொன்னால் தான் தெரியும், நீங்கள் இப்படி சொல்ல புரியாது. மகா பெரியவா எல்லாருக்கும் தெரியுமில்ல, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிய தானே செய்யும். அவருக்கு ஜாதகத்தை சுக்கிரன் உச்சம். அவர் சுகபோகமாக வாழ்ந்தாரா? பெண்களுடைய வாசையே தெரியாது. அவர் ஒரு ஞானியாக வாழ்ந்து மறைந்தார். அதே நேரம் மாமன்னன் ராஜராஜ சோழன் அரச பதவிக்கு லாய்க்கு இல்லை, இவர் அரசால தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டவர், இறந்தே போனார்னு ஒரு கட்டத்தில் ஒரு இதில் வந்து ஒதுக்கப்பட்டவர். ஆனால் இன்றைக்கி 1000 ஆண்டுகள் கழிஞ்சாச்சு. கழிந்த பிறகும் இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காரு. அவர் செய்த சாதனையை யாருமே செய்யலை. சுக்கிரன் நீசமானவனா அவர் அதிகாரம் இருக்கக்கூடாதுல்ல? எப்படி அவருக்கு அதிகாரம் வந்து இன்னும் வரலாற்றில் எந்த பக்கம் திரும்பினாலும் ராஜராஜ சோழன் பெருமை இந்த உலகமே பாராட்டி இருக்கு. காரணம் சுக்கிரன் நீசமானவருக்கு இந்த புகழ் எப்படி வந்து, அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். என்ன ஒரு விஷயம், இன்றைக்கி அகில இந்திய எதுக்குன்னு இதை சொல்லணும், ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லிவிட்டு, எப்படி உச்சம் பெற்ற ஆளுக்கு எப்படி இருக்குது, நீசம் பெற்ற ஆளுக்கு எப்படி இருக்குது. அகில இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிவிட்டோம், அமிதாப் பச்சன் இருக்கார், அவருக்கு சுக்கிரன் நீசம். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஆளு எப்படி இருப்பார், நல்ல ஹைட்டாக இருப்பார், ஆள் உயரமாக இருக்கார், குரல் சரியில்லை, சினிமாவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமா இந்த நீசப்பட்ட கிரகம் என்ன செய்யணும்னா அதனுடைய காரகத்தை முதல்ல ஆரம்ப காலத்தில் அதுக்கு கொடுக்காது. அதன் மூலமாக ஒரு வலியும் வேதனையும் என்ன செய்யும், அடைய வைக்கும். வச்சு அதிலே திரும்ப என்ன செய்யும்னா கீழே விழுந்து திரும்ப கூட்டிகிட்டு போய் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடும். அந்த நீசமிட்ட கிரகம் செய்யக்கூடிய வேலை. இதே அமிதாப் பச்சன் என்ன பண்ணுறாருன்னா சினிமாவில் ஒதுக்கப்பட்டார். அவர் இன்றைக்கும் அகில இந்திய சூப்பர் ஸ்டாராட்டு நடிச்சிட்ருக்காரு. வயசான காலத்தில் இன்னும் நடிச்சிட்ருக்கார். அந்தளவுக்கு அந்த சுக்கிரன் நீசமானவரை சுக்கிரன் என்ன செய்ய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம இன்னையுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள், அவர் வந்து சினிமா சின்ன குழந்தை நட்சத்திரம், அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசம், அங்கே சந்திரன் ஆட்சி. ஆனால் செவ்வாய் நீசமாகும்பொழுது அது ஒரு மன வேதனை அவர் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படின்னா அவர் இளைய சகோதரி ஒரு இறந்துருப்பாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே ரொம்ப பாசத்தை வச்சாங்க. ஆனால் பின்னால் அவருக்கு இந்த நீசம் பெற்ற கிரகத்து மூலமே அவருடைய அடையாளமாக மாறிச்சு. ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கும். இப்போ செவ்வாயின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, தளபதி தானே. இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லணும். செவ்வாய்னா தளபதி, செவ்வாய்னா இளைய சகோதரர், இளையங்கிற ஒரு இது. அவருடைய பட்டம் லேண்டு, அவருடைய கிராண்டு அந்த சொல்லுவோம் திரும்ப, அது இளைய தளபதிங்கிறது தான் அந்த சினிமா நட்சத்திரத்தில் ஜொலிச்சு போய் இருந்தார். இன்றைக்கி அவர் அரசியலுக்கு உள்ளே வந்துட்டார். அவர் வந்தார்ல கிரகம் கூட்டிகிட்டு வந்துடும். ஒரு கிரகம் ஒருத்தர் கொடுக்குன்னா எங்கே இருந்தாலும் ஏகத்தை செஞ்சு கூட்டு வரும். அவருக்கு தடுக்குன்னா எங்கே இருந்தாலும் என்ன செய்யாது, தடுக்காது. இப்படி ஒரு மாறுபட்ட விஷயத்தில் உச்சம் பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலை, நீசப்பட்டவர்களுக்கு எப்படி நடக்குது, அது எப்படி அப்படிங்கிற நம்ம ஒரு இது செஞ்சோம்னா அந்த கிரகமானது ஜாதகத்தில் நீசம் பெற்ற அந்த கிரகம் என்ன செய்யும், நிறைய இருக்குது சொல்கிறேன். ஐயா பெரிய ஆள், நான் சொல்லுறேன். வக்கரம் உண்டு, வர்க்கத்தான் உண்டு. உண்மை அது வக்கரம் தான் நான் சொல்லுறேன். ஐயா கொஞ்சமாக சொல்லுறேன். நான் சொன்ன மாதிரி இடையில மறந்துடும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயத்த சொல்லுறேன். அப்போ நீசம் பெற்ற கிரகம் என்ன போயிருக்கணும், பங்கம் அடைஞ்சிருக்கும். நீசம் பெற்ற கிரகம் ஒரு நீசம் பெற்ற கிரகம் பங்கம் அடையும் போது அது என்ன செய்யும்னா அதனோட ஆட்சி பலத்தை பெற்றுரும். அதே நீசப்பெற்ற கிரகம் நீசபங்க ராஜயோகம் அடைவது அப்படின்னா அந்த நீசப்பெற்ற கிரகத்தை வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று அவன் கூட இருந்தான்னா நீசபங்க ராஜயோகம். அதாவது கொடுத்து மிக பெரிய இடத்துக்கு கூட்டி போயிடுவனை. எவ்வளோ தூரம் அதனால் ஒரு வலி வேதனையை அந்த உறவுகளால் அவர் அனுபவப்பட்டாரோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு இழப்பை சந்தித்து ஒரு இறக்கத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் டாப்பில் தூக்கிட்டு போயிடும். அதுதான் இந்த நீசப்பெற்ற கிரகம் செய்யக்கூடிய அந்த நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் என்ன, நீசம் மட்டும் பெற்றிருந்தால் அங்கே ஒன்று வேலை செய்யும். நீசம்னா என்ன, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் ஒரு கிரகம் தள்ளி போயிருக்கு, அப்படி சுற்றி வரும். அப்போ அதில் என்ன ஒளி தன்மை அதுக்கு குறைவாக இருக்குது. உச்சம் பெற்ற கிரகம் ஒளி நிறைய பெற்றிருக்கு. ஆனால் உச்சம் பெற்றவன் எப்போவுமே அசால்ட்டாக இருப்பான். உங்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குண்ணா, நான்லாம் வேறு இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அசால்ட்டாக இருந்து அதில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கடா, தவற விட்டுருவாங்க.
தவறு செஞ்சுருவாங்க. ஆனால் நீசம் பெற்றவர்கள் தன்னிட எது இல்லையோ அதில் ரொம்ப கவனமாக இருந்து அதை நோக்கி அந்த கிரகம் அவனை பயணிக்க வைக்கும். திரும்ப திரும்ப அதில் எஃபோர்ட் எடுத்து கவனமாக இருந்து அதில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவான். உச்சக்கட்டவன் என்ன பண்ணுவான், அசால்ட்டாக இருந்து அதிர்ஷ்டத்தை நம்பி தோற்று போயிடுவான். ஆனால் நீசம் பெற்றவன் அது மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கவனமாக இருந்து என்ன பண்ணாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய யாரும் தொட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைஞ்சிடுவான். அப்போ இப்போ நீசம் பெற்ற கிரகம்னாலே ஒளி இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஒளி இல்லைன்னா இருட்டு. அப்போ இருள் கிரகத்துக்கு எப்போவுமே ஒரு ஆற்றல் உண்டு. ஒளி கிரகத்தை என்ன செய்ய முடியும், அதில் வந்து ஆற்றலை முழுமையாக எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ராகு கேதுகள் இருள் கிரகம்னு சொல்லுவோமா? ராகு கேது இருள் கிரகம் தானே. ராகு கேதுகள் அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யும், அதுக்கு ஒன்று ஒரு காரகத்துவம் இருந்தாலும் அந்த எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட யார் கூட சேர்ந்துருக்கோ அதோட ஃபுல் பவரை என்ன செஞ்சிடும், ராகு கேது எடுத்து அதான் செயல்படும். இதுதான் ஜோதியோட விதி. அதே மாதிரி இந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு கூட ஒரு உச்சப்பெற்ற கிரகம் சேர்ந்தாலோ, நீசம் பெற்ற கிரகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் சேரும்போது என்ன செய்யும்னா ஃபுல் பவர் எடுத்துடும். உச்சம் பெற்ற கிரகத்துக்கு பவர் 0 ஆயிடும். இவள் வந்து பெரிய ஆளாயிருவார். அதாவது 150% வேலை செய்யும். ஆட்சி 100%னா உச்சம் 150% வேலை செய்யும். அதே மாதிரி இந்த நீசம் பெற்ற கிரகத்தை நல்ல ஒளி புரிந்திய கிரகங்கள் சூரியன் சந்திரன் ஒளி புரிந்திய கிரகங்கள் பார்த்தாலுமே அது என்ன செஞ்சிடும், நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சி அந்த ஜாதகனுக்கு கொடுக்க வேண்டிய பலனை இரட்டிப்பாக கொடுத்துரும். அப்போ நீசபங்கம் எப்படி அடையணும் நம்ம அதை பார்த்துரும். நீசம் வேறு, நீசபங்கம் வேறு, நீசபங்க ராஜயோகம் வேறு. பொதுவாக நம்ம ஜாதக கட்டத்தில் சூரியன் மேசத்தில் உச்சம், அதை சூரியன் எங்கே நீசமாகறாரு, துலாத்தில். அப்புறம் குரு வந்து கடகத்தில் உச்சம், அதே குரு மகரத்தில் நீசமாகிறாரு. அப்புறம் சனி வந்து துலாத்தில் உச்சம், எதில் நீசமாகிறாரு, மேசத்தில் நீசம். புதன் வந்து கன்னியில் உச்சம், மீனத்தில் நீசம். இதுதான் தியரி. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஒரு கிரகம் எங்கே உச்சம் அடைகிறதோ அதோட 7ஆம் இடத்துல என்ன செய்யும்னா நீசமாகுது. அப்போ இந்த நீச பங்கம் எப்படி வேலை செய்யுது? ஆனால் நீசமற்றுப்பட்டு இருந்தால் நமக்கு பலம் கிடையாது. நீச பங்கமாகணும். நீசத்தினோட தன்மையை அது குறைக்கணும். இவன் நீசமாயிட்டா பங்கம், பங்கம்னா அது தோக்கடிக்கணும். அப்போ அந்த நீசத்தன்மை அது தோக்கடிக்கணும். நீச பங்கமாகணும். எப்படி பங்கமாகும்? நீசப்பட்ட கிரகத்தை ஒளி பிறந்திய கிரகங்கள் ஏதாவது பார்த்தாலோ நீச பங்கமாகும். நீச பங்கமாகும், ராஜயோகம் இல்லை. நீசப்பட்ட கிரகத்துடன் வீடு கொடுத்தாங்கல்ல, அந்த கிரகங்களை ஏதோ ஆட்சி பெற்றிருந்தாலும் நீசபங்கமாகும். நீசப்பட்ட இந்த கிரகம் லக்னத்துக்கோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் நீசபங்கம் ஆகும். ஆனால் இதே இடத்துல நீசத்தை பெற்ற கிரகத்து கூடால அந்த வீட்டு கூட உச்ச கிரகம் அதோடு சேர்ந்து இருந்தான்னு வச்சுடுங்க, அது நீசபங்க ராஜயோகமாக மாறும். ராஜயோகமாக மாறும்போது ராஜயோகம், யோகத்திலே பெரிய யோகம் என்னது, ராஜயோகம், அரசனை போல யோகம். அவர் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சானோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், ரெட்டிப்பாக அள்ளி பயங்கரமாக அது கொடுத்துரும். அந்த நீசபங்க ராஜயோகம் நமக்கு என்ன செய்கிறது, இப்படி தான் வேலை செய்யுது. ஆனால் நீசம் ஒரு கிரகம் இன்னொரு ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் இப்போ இருக்குது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல நீசமாகுன்னு சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு துலாத்தில் ஒரு கிரகம் என்ன நீசமாக, யார் நீசமாவா, சூரியன். அப்போ அந்த சூரியன் துலாத்தில் நீசமாகும்போது அது வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார்ல, ஆட்சி வீடு. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு எதெல்லாம், ரிஷபம் துலாம். இதில் குரு இருந்தார்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும், நீசபங்க ராஜயோகமாக வேலை செய்யும். ஒரு சுபகிரகம் அதான், எது ஒரு கிரகம் நீசமாகி அந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீட்டுக்குரியவன் ஆட்சி அடையும் போது அந்த ஆட்சி வீடுகளில் குரு இருந்தால் அது நீசபங்க ராஜயோகமாக வேலை செய்யும். அப்போ ஒரு நீசமான கிரகம் ஒரு ஜாதகத்தில் என்னத்தை குறிக்குது, உச்சம் பெற்ற கிரகம் ஒரு தன்மையை குறிக்கும், ஆட்சி பெற்ற தருவினா இந்த நம்ம சொல்லிட்டோம். ஜாதகத்தில் கர்மாக்களை முன்ஜென்மத்தை சேர்ந்த நன்மை தீமைகளை அதற்கேற்ற பலன்களை அனுபவிக்கேற்ற பிறந்திருக்காருங்கிறது தான் அந்த ஜாதகத்தில் நம்ம சமஸ்கிருத ஜனனி சம்தானியும் விஷயத்தை சொல்கிறோம். ஆனால் அந்த நீசம் பெற்ற கிரகம் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீசம் பெற்ற கிரகம் அந்த குடும்பத்தில் நடந்துவிட ஒரு துர்மரணத்தை குறிக்கும். நீசம் பெற்ற கிரகம் அந்த குடும்பத்தினோட ஒரு குற்றத்தை குறிக்கும். ஆனால் ஒரு இந்த நீசம் பெற்ற கிரகம் பங்கம் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த ஆத்மா இறந்து போனவங்கள குறிக்கும். அந்த ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக இருந்து இவர்களை வழி நடத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யும், கூட்டிகிட்டு போகும். அதுதான் அந்த நீச பங்கமாகி அது ராஜயோகமாக மாறது இந்த கான்செப்ட் தான். நிறைய 100% நீச பங்கம் ஆயிரும்.
ஆனால் ஒரு சில 20% நீசபங்கம் ஆகாமலும் இருந்துகிட்ருக்கு. இதுதான் நான் ஒரு உதாரணத்துக்கு நீசபங்க ராஜயோகம் இப்படிலாம் நமக்கு வழி நடத்திட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நம்ம இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அது ஒரு திரைப்பட வாயிலாக தான் நம்ம அந்த கதையை சொல்கிறேன். எப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தருக்கு சுக்கரன் நீசமாயிட்டு. சுக்கரன் நீசமான அவன் கலைத்தூரில் வரதுக்கு ஆசைப்படுவான். அப்போ அவன் என்னென்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒரு டயலாகு அதில் பெரிய அளவோட ஆட்கள் நிறைய இருக்குது. அவனால் யாருன்னே தெரியாது. இந்த ராஜேந்தர்னு ஒரு முட்டை ராஜேந்தர்லாம் இருந்தார்ல ஒரு ஆள், அவர் எத்தனை வயசுக்கு போகிற வந்தார்? அவர் ரொம்ப லேட்டாக தான் வந்தார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கரன் இருக்கலாம் நீசமாக இருந்து லேட்டாக தான் விட்டு நம்ம ஆய்வு செய்யும்போது கிடைக்கும். நம்ம ஆய்வுக்கு இது பயன்படுது. இதே மாதிரி இறந்து போன பாரராஜா டைரக்டர் ஒரு படம் எடுத்திருப்பார். அதை வச்சு இந்த கதையை நான் சொல்கிறேன். தாவணி கனவுகள்னு ஒரு படம், அதில் ஒரு சீன் எடுப்பார். அப்போ அவர் அந்த சீன் டயலாக் சரியாக வராமல் ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே டயலாக் அவர் சொல்லுவார். இவன் சொல்லுவான் தங்கச்சிட்ட, ஒன்றும் இல்லை போர் அடிக்கல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது என்ன சொல்லுவோம்னா, ஒரு பிஏ படித்து என்னையா ஒரு கிளர்க்குக்கு கட்டி கொடுக்கானா நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் சொல்லுவார், ஏம்மா நாளைக்கு கிடக்கூடிய பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் கிடக்கூடிய கலா காயை கொள்ளலாம், நம்ம இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னோன்னே பாரராஜாவுக்கு என்ன செய்யும், அவர் டென்ஷன் ஆயிடுவார், பேசாமல் இருப்பார், ஒதுங்கிடுவார், அந்த கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதை பாக்கியராஜ் நல்ல திறமையான ஆள், இதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ராதிகா அவங்க ஜோடி ஆகிட்டு போனாங்க. ராதிகா அந்த சீன் உங்களுக்குலாம் தெரியும்ல, அவர் ராதிகாட்ட அவர் சொல்கிறார். சொல்லும்போது இதே இருந்தால் நான் எப்படி சொல்லியிருப்பேன், என் பேட்லுக்கு இதுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ என்ன சொல்லுவாங்க பாக்கியராஜ் அழுகுன்னு சொல்லுவான். பாக்கியராஜ் சார் அழுகுன்னு சொல்லுவார். ராதிகாவுக்கு அழப்பானே வராது. எப்படி திடீர்னு எப்படி அழுகுன்னு சொன்னால் என்ன சொல்லுவார், ஒரு அடி ஷவுட்டில் போட்டுவார். நேச்சராக அழுவாங்க. இது பாரராஜ் மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருப்பார். இவர் அங்கே சாதாரண ஒரு எடுப்படி பையன் தான் வேலை செய்யார். அப்போ டயலாக சொல்கிறான். நான் இப்போ கேட்கா அந்த பொண்ணு பேசுது, பிஏ படித்த என்னைய, இவர் சொல்லுவார், பிஏ படித்த என்னைய நீ ஒரு கிளர்க்குக்கு கட்டி கொடுக்க நான் எப்படி கட்ட முடியும்னு சொன்னோன்னா, தங்கச்சி நீ 5 வயசில் 1ஆம் கிளாஸ் போகும்போது இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து போயிட்டுமான்னு சொன்னேன். நீ 2 மடங்கு எக்ஸாம் நீ நல்லபடியாக எழுதி டபுள் ப்ரமோஷன் வாங்கி நேரடியாக 2ஆம் கிளாஸ் போகாமலே 3ஆம் கிளாஸ் போயிட்ட. அதுக்கப்புறம் நீ வயசுக்கு வராமலே தாவணியை போட்டுட்டு விளாந்துனேன். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு மக்கள் நீ விளையாட்டார் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்லைன்னா எல்லோரும் என்னையை வேடிக்கையாக பார்க்காங்க, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த தாவணி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் பெருமை இருந்து. ஆனால் இன்றைக்கி அண்ணன் உனக்கு கல்யாணத்துக்கு தேதி குறித்து வச்சுருக்கேன், வேண்டாம் வேண்டாம் அந்த தேதியில் வளகாப்பே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அழுவோம். பாரராஜா கட்டுன்னு சொல்லி அந்த சீனை முடிப்பார். இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோ, நீ தான் ரைட்டர் சொல்லி அதை பிடிப்பார். அதில் இருந்து அவர் எங்கேயோ அந்த உயரத்துக்கு போயிடுவார். இப்படி நம்ம எதுக்கு நான் சொல்கிறோம்னா, ஒரு நீசம் பெற்ற கிரகம் அதன் மூலமான அந்த காரகத்து மூலமான நமக்கு ஒரு பாதிப்பை தந்தாலும் அது ஏங்க வைக்கும், அதை நோக்கி நம்மளை ஓட வச்சு ஆனால் பிற்காலத்தில் நம்ம என்ன செய்யும், கண்டிப்பாக ஒரு உச்சமான நிலைக்கு யார் எட்ட முடியாத நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ இன்னொன்று ஐயா கேட்டார், வக்கரமா, அதாவது நீசமான கிரகம் வக்கரம் இருந்தால் நீசபங்கம், நீசமான கிரகம் வர்க்கோத்தமம், வர்க்கோத்தமம்னா நவாம்சத்து இதில் ஒரே இடத்துல இருந்தாலும் அது நீசபங்கம். நீசபங்கம் ராஜயோகம் சொன்னால் நீசனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சனாகி அவர் கூட இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். நீசன்கிட்ட இருக்கிற இடத்த ஒளி பொருந்திய கிரகங்கள் இருக்குல்ல உச்சம் மாரி அவங்க பார்த்தாலும் அது நீசபங்க ராஜயோகமாக வேலை செய்யும். அதே உதாரணத்துக்கு எடுத்துகிட்டால் ஒருத்தருக்கு சூரியன் நீசமாயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு என்ன செய்யணும், சரியான ஒரு வேலைகளோ ஒரு இதுகளோ ஒரு அதிகாரமாக கிடைக்காம இருப்பார். ஆனால் அவர் அதை நீச பங்கம் ஆகிட்டுனா ஒரு அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலையில் இருப்பார். நீச பங்கம் ராஜயோகமாக மாறினா அரசியல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அவர் ஒரு மந்திரியாக பெரிய லெவலில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சனி ஒருத்தருக்கு நீசம் ஆகிட்டுனா அவருக்கு உழைப்பிக்கத்த என்ன செய்யாது, கூலி கிடைக்காது. ஆனால் அதே நீச பங்கம் ஆகும்போது அவருக்கு இன்னொருத்தன் பேசி இன்னொரு கம்பெனி போகும்போது ஒரு இப்போ 20,000 இங்கே வாங்கினாலும் 10,000 வாங்கினாலும் இன்னொரு கம்பெனி போகும்போது சூப்பர்வைசர் 40,000 கிடைக்கும். ஆனால் நீசபங்க ராஜயோகம் அவருக்கு இருந்துன்னா அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு அடுத்த பொறுப்பாட்டு ஜெனரல் மேனேஜராகி மிகப்பெரிய உச்சத்துக்கு அவர் கொண்டு போய் நல்ல லெவலில் பின்ன இல்லாட்ட தொழில்களும் பண்ணி பெரிய அளவில் அவர் வளர்ந்துடுவார். ஆனால்
அவர் என்ன செய்ய வேண்டார், பெரிய பந்தாவோ ஏன்னா சனி உச்சமாக இருக்க பெரிய பந்தா இருக்காது, ஆடம்பரத்தை காணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மிகப்பெரிய அளவில் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் அவருக்கு என்ன செய்வாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸை அடைவாங்க. இப்படி தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது மாதிரி 2 நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும் அது நீசபங்க ராஜயோகமாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் 2 நீசம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் 2 நீசம் பெற்ற ராஜயோகமாக வேலை செய்யும். ஆனால் 2 தடவை அவர் தோல்வி சந்தித்து தான் மேலே வர்றார். ஒரு தடவை கீழே வந்து மேலே போவார், அடுத்த முறையும் கீழே வந்து திரும்பி என்ன செய்வார், வாழ்க்கையில் திரும்பியும் மேலே போவார். இதான் அந்த நீசபங்க ராஜயோகமான ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீசம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்காமல் அது நீச பங்கு அடைஞ்சிருக்கா, நீசபங்கம் ராஜயோகம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நாம் அதில் ஆய்வு செய்து அதற்கான பலனை நம்ம சொல்லுவோம்னு சொன்னோம். ஜோதிடமும் வளரும், நாமும் வளரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.